சோதரம் 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 ஆமேன். சோதரம் சோதரம் ஆமேன். சோதரம் சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே, நீர் எங்களோடு சம்பாஷித்து ஆண்டவர் எங்களோடு உறவாடி கத்திருந்த காலை ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அவ்விதமாய் எங்களுக்கு நீ ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வர வேண்டியவர்கள் வந்து சேர கிருபை தருவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிசயங்களை காண பண்ணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, சொல்லுங்க, துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. யோர்தானும் செங்கடல் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடல் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த நோயில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீர் ஊற்றிடுமே. மகிமா நீர் ஊற்றிடுமே. மகிமா நீர் ஊற்றிடுமே. மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவையே. பழமை எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே
ஆனது. பழமையெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையை இறங்கிய வாருமே. நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே. சோதரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஓ ஆர்ப்பரிப்போம் அன்பர் சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் சுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. ஓ சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. பழமையெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே. இந்த காலையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. எல்லாரும் சொல்லுமா, ஆர்ப்பரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் நாமே ஓ துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே.
ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தரே வாழ்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹalleluya. இயேசு ரத்தம் ஜெயமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ரத்தம் ஜெய ஆசீர்வதிக்கும். ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். அப்பாவுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்துள்ள சங்கீத தியானங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் சங்கீதம் 139வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திர பல சூழ்நிலையிலே இந்த சங்கீதங்களை நாம் தியானித்திருந்தாலும் இப்பொழுதும் ஸ்தோத்திரம் சங்கீதம் 133வது சங்கீதம் 139வது சங்கீதத்தை இப்பொழுது இந்த நாளிலே நாம் தியானிக்க முன் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் வசனத்தை ஸ்தோத்திரம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 139வது சங்கீதம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதமானது தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதக்காரனாகி தாவீது எழுதின சங்கீதம். இதில் 24 வசனங்கள் இருக்கிறது. 24 வசனங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுடைய பின்னணியை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் சற்று பார்க்கும்போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இந்த சங்கீதத்தின் பின்னணி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் தேவன் யார் என்ற ஒரு வெளிப்பாடு காட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது தேவன் யார் என்ற ஒரு வெளிப்பாட்டோடு பாடப்பட்டது தான் இந்த சங்கீதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 139 1 ஒரு 6 வசனங்களை நாம் படிக்கலாம். இதை 3 பாகமாக நம்ம பிரித்து பார்க்கும்போது படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1 6 வசனங்கள் வரை வாசிங்கள். பாருங்கள், இந்த வசனம் தேவன் யார் என்ற ஒரு வெளிப்பாட்டோடு இந்த பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது 14ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முதல் 16 14ஆம் வசனம் முதல் 16 நீங்கள் படிக்கும்போது
ஒப்னி பிரேக்ட் என்று நீரே சர்வ வல்லமை உள்ளவர் என்று பொருள்படுகிறது. இந்த வசனங்கள் 14, 16, 14, 15, 16 இந்த 3 வசனங்களை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓம்னி புரோய்ட் நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1 13 வசனங்கள் கவனிங்கள். 1 13 வசனங்களை நாம் படிக்கும்போது ஓம்னி ஷைன்ஸ் எல்லாம் அறிந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3வது பகுதி 4வது பகுதி அதை படிக்கும்போது அதில் ஸ்தோத்திரம் 7 12 வசனம் வரை நாம் படிக்கும்போது ஓம்னி பிசைன்ஸ் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கும் நிறைந்தவர், ஒரே நேரத்தில் செயல்படுகிறவர் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நேரத்தில் செயல்படுகிறவர், எங்கும் நிறைந்தவர், ஒரே நேரத்தில் செயல்படுகிறவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் சங்கீதம் 139 1 படிங்க. 1 படிங்க. சீக்கிரம் படிங்க. 139 1. கர்த்தாவே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இதற்கு எபிரேய வார்த்தை யாட், நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஸ்தோத்திரம். பாருங்கள், எபிரேய சொல் யாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய சொல்லு யாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய எல்லா செயல்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேய சொல்ல யாட் என்கிறதான ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. யாட் என்கிறதான வார்த்தையை அறிவிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். வசனம் 7. உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எங்கும் தாபரித்திருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு நீங்கள் எங்கும் தாபரித்திருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அகர் என்ற எபிரேய வார்த்தைக்கு ஆண்டவர் மிகவும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. பாருங்கள், அகர் என்ற எபிரேய வார்த்தைக்கு ஆண்டவர் மிகவும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. சொல்லுங்கள், என்ன வார்த்தை? அகர் என்ற எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. அவ்விதமாக இந்த 7ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி நம்ம கடந்து வருவோம். 13ஆம் வசனத்தை நீங்கள் படிங்கள். வசனம் 13. நீர் என் உள்ளந்திரியங்களை
என்ன செஞ்சது? கை கொண்டிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளிந்திரியங்கள் என்றால் ஆங்கிலத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், இன்வெர்டர்ஸ் என்று சொல்லும்போது எபிரேய சொல்ல கேலியா என்று சொல்லப்படுகிறது. எபிரேய சொல்ல கேலியா என்று சொல்லப்படுறது. கேலியா என்றால் என்பதற்கு கிட்னி, நுரையீரல், நம்முடைய உள் உறுப்புகளை கர்த்தர் கையாளுகிறார் என்று அர்த்தமாம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் திரும்ப சொல்லுங்க. எபிரேய சொல் என்ன சொல்லுகிறது? கேலியா. சொல்லுங்க. கேலியா என்பதற்கு கிட்னி, நுரையீரல், நம்முடைய உள் உறுப்புகளை கர்த்தர் கையாளுகிறார் என்று அர்த்தமாம். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய படைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர்தான் ஆளுகை செய்கிறார் என்கிறதான அந்த சத்தியத்தை இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் சில இடங்களில் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதை கூப்பிட்றவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு அவர் செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் தான் இந்த அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் அது வர்றதில்லை. ஆனாலும் அங்கே அவர் கிட்னி, நுரையீரல் போன்ற இந்த காரியங்களை அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். ஒரு முறை உளுந்தூர்பேட்டையில் பாஸ்டர் சாலமன் என்று சொல்லுகிற ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணுகிறார். அவர் பாஸ்டருடைய தகப்பனார் லூக்கா பாஸ்டர். அவர் லூக்கா அவர் நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர், எளிமையான ஒரு ஊழியக்காரர். அவர் நல்ல எளிமையாக ஊழியம் செய்த காலங்களிலே ரொம்ப கஷ்டப்பட்டவர். அதனால் அந்த கஷ்டத்தை அந்த சாலமோன் என்கிறவர் சிறு வயதிலே பார்த்து ஊழியத்தையும் அப்பாவையும் அவர் ரொம்ப நேசிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது சென்னையிலே இவருக்கு திடீர்னு அந்த சாலமன் 10th படிக்கும்போது அந்த நாட்களிலே இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு 2 கிட்னியும் அவருக்கு இல்லை, பழுதாயிடுச்சு. அதனால் கொண்டு போய் ராயப்பட்டன்னு நினைக்கிறேன், அங்கே சென்னையில் கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்ட பிறகு 4 பேர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணல. இவருக்கு என்னன்னு தெரியல, ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ஏற்கனவே 4 பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்களே, ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இறந்துட்டாங்க. ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு ஆப்ரேஷனில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இவர் சீக்கிரமாக இறக்குற கண்டிஷனில் இருக்கிறாரு. அதனால் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த இரவு ஒரு மணி அந்த நடுராத்திரியில் திடீர்னு பார்த்தா இவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, கிட்னி ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆனால் இதை ஹாஸ்பிட்டலில் முறைப்படி யாருமே செய்யலை, யாருமே அந்த கிட்னி ஆப்ரேஷனை பண்ணல. யார் இதை பண்ணா அப்படின்னா தேவனே இறங்கி பண்ணாருன்னு சொல்கிறாரு. இன்னைய வரைக்கும் அவர் நல்லா தான் இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைய வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கார். எப்படியும் இப்போ அவருக்கு 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைய வரைக்கும் உயிரோடு தான் இருக்கார். அவர் 10th படிக்கும் போது கிட்னி ஃபால்ட்டு. ஆனால் அதிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் உயிரோடு இருந்து கர்த்தருடைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, ஊழியம் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். சாலமோன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கி அவர் 2 கிட்னியும் புது கிட்னியை தான் ஆண்டவர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாராம். நடுராத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் காலையில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இவருக்கு புது கிட்னி இருக்குது. அதனால் இப்போ அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இதே மாதிரி ஸ்தோத்திரம், அவர் உள்ளுறுப்புகளை கையாளுகிறவர் என்று எபிரேய அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை. கேலியா என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிட்னி, நுரையீரல், நம்முடைய உள்ளுறுப்புகளை கர்த்தர் கையாளுகிறார் என்கிறதான ஒரு சூழ்நிலையில் அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா எப்போதும் நமக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன செய்கிறோம், பத்திரமா வச்சுக்கிறோம். அதுபோல் கடவுளுடைய பார்வையில் எதோ அவருக்கு தேவையாக இருக்கோ அதை அவர் பார்த்து கொள்கிறார். நீங்கள் நானும் இப்போ அவருக்கு தேவையாக இருந்தோன்னா கர்த்தர் நம்ம பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தேவையில்லைன்னா தூக்கி போட்டு வேலையை பார்ப்பார். ஆண்டவருக்காக இதே செய்யணும், அவ்வளோதான். அப்படி கர்த்தருக்காக
தேவைன்னு சொல்லும்போது அவங்கள நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், எல்லா குடும்பங்களிலும் ஸ்திரீகள் தங்கள் புருஷரை ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னு தெரியுமா? அந்த புருஷர் தான் இன்றைக்கி உழைச்சிட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அதனால் அந்த புருஷருக்கு நல்ல முறையில் எல்லாத்தையும் செய்து கொடுப்பாங்க. நல்ல வந்த உடனே வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் திரும்ப நல்ல சாப்பாடு எது செஞ்சாலும் அவருக்கு ஒரு பங்கு கூட வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி வச்சு கொடுத்து பார்த்துருக்கேன். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஸ்பெஷலாக எடுத்து வைப்பாங்க. அப்போ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு மாத்திரம் ஏன் நிறையா வைக்கிறாங்கிற மாதிரி சின்ன பிள்ளையில் நாங்கள் ஒரு பொறாமையாக கேட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அது ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறத எங்களுக்கு போக தான் தெரிஞ்சுது. அவர் குடும்ப தலைவர், அவர் தான் திடகாத்திரமாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கடைசி வரையும் உழைச்சி போடணும், கடைசி வரையும் இவர் உழைக்கணும், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால் அவர் திடமாக இருந்தால் தான் நாம் திடமாக இருக்க முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. சின்ன பிள்ளையில தெரியல. அதனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்க சாப்பாடை நான் தொடவே மாட்டேன். முன்னாடியால் 3D சாப்பிடுவேன். அப்பாவுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் தெரியாமல் எடுத்து 3D சாப்பிட்ருவேன். ஆனால் அது தெரியாத இருந்ததுனால அப்படி சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை எல்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படி நாங்கள் செய்து விட்டோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுடைய குடும்பங்களில் எப்படி முக்கியஸ்தருக்கு முக்கியமானவங்களுக்கு முக்கியமானவங்களை கொடுத்து நீங்கள் உங்களை அன்பை வெளிப்படுத்துகிறீங்களோ, அதே மாதிரி தான் கர்த்தரும் அவர் உள்ளுறுப்புகளை எல்லாம் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கார். அந்த தேவைகள் உள்ளுறுப்புகள் அவருக்கு தேவையாக இருந்தால் அவர் கண்டிப்பாக அதை சுகமாக வச்சுக்குவார், பத்திரமா வச்சுக்குவார். தேவையில்லைன்னா போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ச்சி அறிந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 13ஆம் வசனத்தை நீங்கள் படிக்க பார்க்கலாம். அந்த 13ஆம் வசனத்தை தான் இப்போ நம்ம வாசித்தோம். அதே சமயத்தில் 14ஆம் வசனம் வாசிங்கள். பாருங்கள், நம்ம பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய ஒரு கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்பதை சில பேருக்கு அது சரியாக தெரியல. ஏன்னா நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம், எப்படி ஆண்டவர் சமூகத்தை நிற்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுக்காக நிற்கிறோம், இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு அந்த அறிவில்லாமையில் அது ஏதோ ஒரு விஷயத்தில் தடை பண்ணுது. நம்ம எதுக்காக நம்ம கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோங்கிறதே மறந்து தாங்கள் செய்கிற கிரியைகளை செய்ய மறந்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் நிறைய பேர் தோற்று போனவங்க தான் இன்றைக்கி சபைகளில் இருக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம், ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் கர்த்தரை கண்டு ஒரு விஷயத்தில் முன்ன வந்துட்டா சாகிற வரைக்கும் பின்னே போகக்கூடாது. அவன் தான் ஜெயிக்கிறவன், மீதி எல்லாம் தோற்று போனவன். ஸ்தோத்திரம், இன்னைக்கு சபைகளில் தோற்று போனவங்க தான் இருக்கிறாங்க. சபைகளில் இருக்கிறவங்கெல்லாம் தோற்று போனவங்க. ஏன்னா ஒரு இடரல் வரும்போது உடனே அந்த இடரலை மையமாக வச்சு அவங்க அந்த சூழ்நிலையை விட்டுறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் தோற்று போனவங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்துலையே நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ சபையில் இருக்கிறவங்களாம் ஜெயிக்கிறவங்களா தோற்று போனவங்களா? ஸ்தோத்திரம், மறைமுகமாக சாத்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்கிறது யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், ஒவ்வொருத்தரையும் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் தங்கள் கர்வத்தினால தங்கள் பெருமையினால லூசிபர் விழுந்து போனது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அப்படி விழுந்து போனவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. தெரியாது, ஆரம்பத்தில் இருக்கிற அந்த அன்பு போக தணிஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் இருக்கிற அந்த உற்சாகம் போக போக தணிஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் இருக்கிற சோத்திரம் அந்த ஜெபம் போக முறிஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் இருக்கிற ஓடி ஓடி உழைக்கிறது அப்படியே கட் ஆயிடும். ஆரம்பத்தில் படிக்கிற வேத வசனம் அப்படியே கட் ஆயிடும்.
ஆரம்பத்தில் காட்டுகிற அன்பு அப்படியே ஒளிஞ்சு போயிடும். ஆனா இவங்கெல்லாம் தோற்று போனவங்க. ஆனா சபையில ஜெயிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி முன்ன வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, பின்னாடி வச்சோன்னா நம்ம சபிக்கப்பட்டவனா போயிடுவோம். கலப்பை மேல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்கிற எவனோ சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக வந்து விட்டு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உன்னை போல ஒரு சபிக்கப்பட்டவன் இந்த பூமியில யாரும் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க வேண்டிய நீ பிசாசுக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்பாய், தலை குனிந்து நிற்பாய். சோதரம், ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய வாழ வேண்டிய நீ இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வெளியேறி சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாய். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உனக்கு வேலை இல்லை. இப்ப சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ தள்ளப்பட்டாய், கட்டப்பட்டாய். சோதரம், இனி ஆண்டவர் விடுவிச்சாதான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஸ்தோத்திரம். என்ன சிலரெல்லாம் அப்படி ஒரு பெருமை, ஸ்தோத்திரம், அதனால பெருமை சரபணியை போல அவங்க மேல, ஸ்தோத்திரம், அவங்க வாழ்க்கையை மூடி நாசமாக்கிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இதுல யாரு ஜெயிக்கிறவங்க யாரு தோக்குறவங்கிறத ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்ன வச்ச காலை ஒரு காலும் பின்ன வைக்க கூடாது. அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. ஆனா பின்ன வச்சிட்டாங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்க. அவங்களால எழும்புறது இனி கூடாத காரியம். எழும்பினாலும் பிரயோஜனமா இருக்காது, அசிங்கமா இருக்கும். அதனால ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? ஒருவன் பின்வாங்கி போனாலும் அவனை தேவ சமூகத்துல மறுபடியும் கொண்டு வர்றது சிங்கத்தின் வாயிலிருந்து அவனை கொண்டு வருவதற்கு ஏதுவாகுன்றார். பார்த்தீங்களா? சிங்கத்தின் வாயில் அவன் அகப்பட்டுட்டான், இனி அவனை வெளியே கொண்டு வர்றது முடியாத ஒரு காரியம்னு சொல்றாங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவ்விதமாக கர்த்தர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனிங்கள், அந்த சவுலுக்கு ஆங்கிலத்திலே சவுல் 30 வயதான போது அரசனாக பதவியேற்றான். சொல்லுங்க, 30 வயதான போது அரசனாக பதவியேற்றான். சவுலுக்கு 70 வயதான போது தாவீதுக்கு 30 வயது உள்ளவர். சொல்லுங்க, தாவீதுக்கு 30 வயது உள்ளவர். 30 வயதிலே தாவீது பதவியேற்றார். பதவியேற்று இப்போ நீங்கள் பார்க்கும்போது சவுல் 40 வருஷம் அரசாண்டது போல தாவீதும் என்ன செய்யல, 40 வருஷம் அரசாண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படி இவர்கள் அரசாண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் பாருங்க, வாசிங்கள், வசனம் 24 படிங்க. சங்கீதம் 139 24. கவனிங்கள், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நமக்கு தெரியும். ஆகவே அவர் தான் சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்ன வந்தாலும் என்னிடத்தில் அதை உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரியாது பாருங்க. இந்த சில நேரங்களில் எந்த வழியில் போகிறதுனே நமக்கு புரியாது. சில இக்கட்டான நிலைமையில போய் நம்ம நின்றுட்டு சில நேரங்களில் நான் காரில் போவேன். காரில் போயிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருப்போம். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் 4 ரோடு மாத்திரம் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ அங்கே போகிறதா இங்கே போகிறதா எதுக்க போகிறதா ஒன்றும் தெரியாது. 3 திசையிலையும் பாதை இருக்குது. நான் ஒரு திசையில் நிற்கிறேன். இப்போ நான் போகிற ஊருக்கு எந்த பாதையில் போகணுன்னு தெரியாது. பார்த்தீங்களா?
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. எரேமியா 6:16. சீக்கிரம் படிங்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. நேரம் படிச்சிருக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு அவைகளை நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் விசாரித்து கேட்டு அவைகளை நடங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கணுமா? சோத்திரம். விசாரிக்கணும். விசாரித்த பிறகுதான் அது என்ன வழின்னு தெரியும். பாருங்க, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. நல்ல வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நின்றுவோம். அவசரப்பட்டு எதுலேயும் போனால் சுற்றிட்டு தான் வரணும். ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டருக்கு பொண்ணு பார்க்க போனோம். கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இங்கே நாங்கள் போகிறோம். கும்பகோணத்துலேருந்து கன்னியாகுமரி போகிறோம். போகிற வழியில் ஸ்தோத்திரம் மதுரை 50 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் மதுரை 50 கிலோமீட்டர்னு போட்டிருந்ததா. அப்போ இந்த பைபாஸ்லாம் அதிகமாக கிடையாது. இந்த பைபாஸ்லாம் அதிகமாக இல்லை. அப்போல்லாம் சாதாரண ரோடு தான் இருக்கும். அதனால் ஒரு ஊருக்குள்ளே இருந்து பார்த்தபோது 50 கிலோமீட்டர் மதுரைன்னு போட்டிருந்தது. சரி, 50 கிலோமீட்டர் போகிறோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். போய் பார்த்தா கொஞ்சம் உள்ளே போயிட்டே இருக்கோம். ரூட்டு பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. போயிட்டே இருந்தா திடீர்னு ஒரு இடம் வருது. அந்த இடத்துல என்ன வருதுன்னா திரும்பவும் மதுரை 50 கிலோமீட்டர் வருது. எவ்வளோ புத்தியாக ஞானமாக சுற்றி இருக்கோம். சுற்றி அதுலேயே இருந்திருக்கோங்க, தெரில. ஆனால் எப்படி ஸ்தோத்திரம், நாங்கள் முன்னமே 50 கிலோமீட்டர்னு பார்த்துட்டோம். இப்போ திரும்பவும் வண்டி எங்கே வருதுன்னா 50 கிலோமீட்டர் சுற்றி திரும்பவும் 50 கிலோமீட்டரில் வந்து நிற்கிது. இங்கிருந்தும் மதுரைக்கு 50 கிலோமீட்டர் தான். சில நேரம் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னே தெரியாது பாருங்க. ஏதோ அவசர புத்தி படைச்சவங்க தான் நம்மெல்லாம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ரொம்ப அவசர புத்தி படைச்சவங்க. நம்மெல்லாம் பெரிய நல்லவங்களாம் கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்கிறது தான் நல்லவங்க அவங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே தவறிதான் இருக்கிறோம். ஆனால் பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சில நல்லவர்களும் இருக்காங்க. சில பேருக்கு இந்த மன வளர்ச்சி இல்லாதவங்க அப்படி இருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த மன வளர்ச்சி இருக்காது பாருங்க. அந்த ஃபேமிலி லைனில் அவங்க வரும்போது அவங்க வந்த பாதைகள், அவங்க வளர்ந்த இடங்கள், அவங்களுடைய மூதாட்டியார்கள் இருந்த இடங்கள், அப்படிலாம் பின்னணியில் நம்ம யோசிக்கும் போது பார்க்கும்போது அங்கே அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய காரியங்கள் ஒன்றும் சக்ஸஸாக இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம அவங்கள கோச்சிக்கிட்டு பிரயோஜனமே இல்லை. சோத்துறேன். சில இடங்கள்ல அப்படி தான் சில ஜனங்கள் அவங்க என்ன பொசிஷனில் வளர்ந்தாங்களோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க அந்த பொசிஷனுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம லைன் வேறு, அவங்க லைன் வேறு. அப்படி தான் சோத்துறேன். இது நமக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்கவுங்க பேக்ரவுண்டில் அவங்க வளர்ந்த வழிகள் எப்படி, அவங்க ஃபேமிலிஸ் எப்படி, அவங்க சூழ்நிலை எப்படின்னு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம எல்லாரையும் எல்லா இடங்களையும் சேர்க்கணும். அதுக்கு தான் இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது எதுக்குன்னா இதுக்கு தான். ஸ்தோத்திரம். ஏன்னா பின்னணிக்கு சில காரியங்கள்லாம் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லும்போது தான் இவன் அதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணவும் முடியாது பாருங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, அது ஒன்றாகாது. ஏன் ஒன்றாகாதுன்னா இவங்க வளர்ப்பு தனி, அவங்க வளர்ப்பு தனி, அவங்க வளர்ப்பு தனி. அப்போ அவங்கவுங்க எந்தெந்த முறையில் வளர்ந்து வந்தாங்களோ அந்தந்த முறையில் அப்படி நின்றுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்னதான் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயனுள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. அது அந்தந்த லைனில் வரும்போது அந்த லைன் அவங்களை என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதை தான் அவங்க ஒப்பிப்பாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அவர் நம்மக்கிட்ட சொல்கிற எல்லா விஷயமும் கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டார். அப்போ ஒரு மனுஷன் அவன் நமக்கு முன்மாதிரியாக நிற்கணும், நம்ம மத்தியில் பிழைக்கணும், அவன் நம்ம மத்தியில் குறையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். கரெக்ட் தான்.
கொஞ்சம் பேரை நம்ம விரும்புகிறோம், இப்படி இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணுன்றோம். ஆனால் இவங்க எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா அவங்க வளர்ந்து வந்த விதங்கள் ஒன்று இருக்குது. அந்த வளர்ந்து வந்த விதத்தில் அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்களோ அப்படி தான் அவங்க நடந்து வருவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்து வர மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லலாமே, இதுதான் உண்மை. சோத்துறேன். அந்த மன வளர்ச்சி குறுகினதாக இருக்கும் அவங்களுக்கு. சில நேரங்களில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பல விஷயங்களை சொல்லுவோம், ஆனால் சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. எப்படி இப்படின்னா சில நேரத்தில் நானே நம்பேன், ஏன்னா நீங்களாம் மெண்டலான்னு கேட்பேன். அது ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்து வந்துட்டாங்க. அவங்கள போயிட்டு நம்ம பெரிய வேலையெல்லாம் கொடுத்து நீ இதெல்லாம் இப்படி செய்ய, நீ இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துங்க, முடியாது. ஏன்னா அவங்க வந்த வழி வேற. ஸ்தோத்திரம். நம்ம வந்த வழி வேற. எல்லாரும் ஒன்றோடு ஒன்றா போகிறதுங்கிறது முடியாத விஷயம். அதனால் ஒருத்தவங்களுக்கு நல்ல அடிபடிஞ்சு போகணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க நடந்து வந்த பாதை, அவங்க கற்றுக்கிட்ட பாதை. ஆனால் இன்னும் ஒரு சிலர் யாருக்குமே அடிபணியாமல் போவாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்த பாதை, அவங்க கற்றுக்கிட்டு வந்த பாதை. அதனால் அவங்க கற்றுக்கிட்டதில் தான் கொஞ்சம் இருப்பாங்க. என்ன தான் ஆவிக்குரிய நிலைமையில வந்திருக்கிறேன்னு சொன்னாலும் எல்லாம் மாறாது, எல்லாம் மாறாது. சும்மா அப்படி சொல்ல வேண்டியதான் மாறுறோன்னு. அம்மா மாறாது. ஸ்தோத்திரம். ஏதோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க. சில பெரிய பெரிய பாவங்கள் இப்படி தான் அவங்க அதெல்லாம் விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பின்னணியில் உள்ளதெல்லாம் சீக்கிரமாக மறக்க முடியாது. அது அவங்க ரத்தத்தில் பதிஞ்சது. பார்த்துங்க, அது அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கிறதுனால அவங்கள ஸ்தோத்திரம் அடிக்கடி வேதனை உண்டாக்கும் வழியை அது ஏற்படுத்தும். ஏன்னா அது அவங்களுக்கு அப்படி இல்லை, அது அவங்களுக்கு நல்ல வழி தான். ஆனால் அது மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி. பார்த்தீங்களா, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறார்னா, ஒருவேளை நான் ஆண்டவரை எந்த இடத்துலையாவது வேதனைப்படுத்தியிருந்தா என்ன செய்கிறது என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, வேதனை உண்டாக்கும் வழி மற்றவங்களை வேதனைப்படுத்தி நம்ம லைஃப் நிறைய இடங்களில் ஸ்டெக்காகி நின்றுருக்கோம். அது நமக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தியிருக்கலாம். சோத்துனா இப்போ நேற்று நாங்கள் ஒரு திருச்சபையில் ஒரு பிரசங்கித்து நல்ல அருமையாக 3 மணி நேரம் முழங்காலில் நின்று அந்த தாலுக்காவை ஆசீர்வாதம் பண்ணினோம். ஆசீர்வாதம் பண்ணி அந்த சபைகளுக்கு பெரிய ஒரு மேன்மை ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ அங்கே உள்ளவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, தேவனுடைய வசனம் நல்லா இருந்தது, நல்ல ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்களை இதுவரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் 22 ஆண்டுகளில் இப்போ தான் இந்த ஜெபத்தை நாங்கள் பண்ணுறோம். எப்படின்னா அவங்க மக்களே சாட்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அவங்கள வேதனைப்படுத்தல, அவங்கள கூல் பண்ணிட்டோம். அப்போ கூல் பண்ணதுனால அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அது ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது. என்ன அர்ப்பணிப்பு? ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்கிற அந்த குற்ற உணர்வோடு நம்ம இந்த பணிகளை செய்யும்போது அது மற்றவங்களுக்கு போய் ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங்காக அமைஞ்சிரும். அது அப்படியே போய் உட்காந்துரும், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிடும். ஆனால் மற்றவங்களை மாதிரி நம்ம எல்லாரும் மாதிரியும் நம்ம மாதிரி எல்லாரும் வருவாங்க அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. எத்தனை பேர் அழைக்கப்பட்ட எல்லாரும் வரல, முடியாது. அது மாதிரி தான் எல்லாரும் வர முடியாது. சோதரி எல்லாரும் அதில் செயல்பட முடியாது. சோதரி எல்லாரும் நம்ம நினைப்போம் எல்லாரும் அப்படின்னு முடியாது. எல்லாம் சில இடங்கள் வரையும் தான் வரும். அதுக்கப்புறம் அது ஸ்டெக்காகி நின்றுடும். ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை போலவே எல்லாம் இருப்பாங்கன்னு யோசிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. எல்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அதுதான் சோத்திரம். ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சில நேரத்தில் ஒரு பொரியல் செய்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து செய்யும்போது அது சுவையாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், வேறு என்ன பண்ணுறது? ஒரு அலையிலே சொல்லுவோமா, நம்ம எல்லாரையும் ஒன்றா நேசிப்போம். சோதனை இவங்களை உயர்த்தி காட்டணும், இவங்களை பெருசாக காட்டணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். நம்ம நினைப்பு தான் பொழப்புக்கு எடுக்கும். மற்றபடி நம்ம நினைப்பை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ அவங்களே விழுந்து அவங்களே வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஸ்தோத்திரம். அது அவங்களால முடியாத காரியத்தை அநேக தேவ பிள்ளைகள் செஞ்சு தோற்று போயிட்டாங்க.
அதனால தான் சொல்கிறேன், வேதனை உண்டாக்கும் வழி நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அதை எப்போதுமே நம்ம அறிக்கை பண்ணி விட்டுறணும். நீங்கள் வசனம் 17, 18 படிக்க பார்க்கலாம். இது வந்து அவருடைய ஆலோசனைகள் சொல்ல நல்லா கவனிங்க. 17, 18 அவருடைய ஆலோசனைகளை குறிக்கிறது. படிங்க பார்க்கலாம். 17, 18. ம் 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 விழிக்கும் போது நான் இன்னும் உம்மண்டையில் தான் நிற்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அப்படி 23, 24 படிங்க. ம் ம் பாருங்கள். ஓகே. ஆமாம், இது வந்து தாவீதின் ஜெபம். சொல்லுங்கள், இது வந்து என்ன ஜெபம்? தாவீதுடைய ஒரு ஜெபம். இது தாவீதுடைய ஜெபம். தாவீது நிறைய விஷயங்களில் ஜெயித்தான்னு பார்த்தோம். ஆனால் தாவீதும் ஒரு இடத்த தோத்துட்டார். பட்சேபால் இடத்தில் தோத்துட்டார். பார்த்தீங்களா? பட்சேபால் இடத்தில் தோத்துட்டாரு. தாவீது மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. தாவீது என்னதான் பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தில் தோத்துட்டார். அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் விழுந்து எழும்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த 23, 24 தாவீதின் ஜெபம் அது அப்படி பண்ணுறதுக்கு காரணம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனம் படிங்க. இல்லை 45வது வசனம் படிங்க. அந்த சைடு வந்து தாவீது வந்து ஒரு ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 17:45. ஆமாம், இது வந்து கோலியாத்தை நான் வந்து இப்போ வீழ்த்த போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே போய் வீழ்த்திட்டு வர்றாரு. சோதர் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி போய் ஜெயிச்சிட்டார். ஆனால் எல்லாத்தையும் ஜெயிச்சவர் கடைசியில் போய் பச்சைபால் இடத்துல தோற்றுட்டார். இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பகுதியில் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருந்தாலும் இன்னொரு பகுதியில் நம்ம தோக்குறவங்களா இருக்கிறோம். சோத்திரம், அது நமக்கு தெரியாமலே வந்துடுது. சோத்திரம், யோசிச்சு பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களையே நீங்கள் என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் யோபின் புஸ்தகம் 7:17 படிங்களேன். 17, 18 படிங்க. ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 7, 17, 18 சீக்கிரம் படிங்க. பார்த்தீங்களா? அவன் எம்மாத்திரம் மனுஷனுடைய காரியங்களை கவனிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். 1 நாளாகமம் 28:9 படிங்க. 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம் 28:9. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம தேடும்போது பிடிச்சிக்குவோம். நம்ம கைவிட்டால் அவரும் கைவிட்டுறார். அவ்வளோதான். நம்ம அவரை விட்டுட்டா அவர் நம்ம விட்டுறார். அதனால் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த இடத்துல மாத்திரம் ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு ஏதுவாக மாறிடுச்சு. ஆகவே ஸ்தோத்திரம். ஏசாயா 5:13 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 5:13. 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்ய போனாங்க? சிறைப்பட்டு போனாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிறைப்படுவதற்கு காரணம் அறிவு இல்லை. அந்த அறிவு
சில பேர் அறிவு பெருத்தவன் நடப்பாங்க. ஆனால் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவனும் ஒன்று தான், அறிவு இல்லாதவனும் ஒன்று தான். அறிவு பெருத்தவன் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுவான், அறிவு இல்லாதவன் சுத்தமாக ஒன்றும் பண்ண மாட்டான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஒன்று தான். ஏன்னா அறிவு உள்ளவன் மாத்திரம்தான் பெஸ்ட்டு. ஆனால் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். பார்த்தீங்களா, அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். ஓசியா 4:6 சொல்கிறாரு, படிங்க. ஓசியா 4:6. அதாவது இந்த அறிவை வெறுக்கும் போது நடக்கிற காரியத்தை பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம வெறுத்துடுறாராம். அவன் ஆசாரியனாக இருக்கட்டும், அவன் ஊழியனாக இருக்கட்டும், அவன் விசுவாசியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அறிவை ஒருத்தன் வெறுக்கும் போது அவனை கம்ப்ளீட்டாக கத்தர் வெறுத்துடுறான். அடுத்தவங்க சொல்ல மதிக்காமல் என்னைக்கு நம்ம போகிறோமோ அன்னைக்கு கத்தர் நம்ம இறக்கி விட்டுடுறார், நீ வேண்டாம் எனக்குன்னு. ஏன்னா நம்ம அடுத்தவங்க சொல்ல கவனிக்கவும் மாட்டோம், அடுத்தவங்களுடைய எந்த அறிவுரையும் கேட்க மாட்டோம், அடுத்தவங்க சொல்கிற எந்த விஷயத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் நம்ம கத்தருக்கு தேவையில்லை, அவ்வளோதான். இன்னைக்கு அந்த எண்ணம் உடையவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் கத்தருக்கு தேவையில்லை என்று தான் வேதவசனம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் கத்தருக்கு தேவையில்லை. அடுத்தவங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுற வரைக்கும் உங்களுடைய உதவியோ ஒத்தாசையோ ஆண்டுடைய வசனத்துக்கோ சபைக்கோ தேவை இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் அடுத்தவங்களை அவமதிக்கிற வரைக்கும் பிறனை அவமதிக்கிறவன் நாசமடைவான், வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். இந்த மாதிரி தான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நல்லா தெரிஞ்சிங்க. வசனத்தை அவமதிக்கிறது, மற்றவங்களை அவமதிக்கிறது, பிறனை அவமதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பைபிளை விட்டுறதே நல்லது. சோத்துட ஆமாங்க, உங்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அந்த தாழ்மை உங்ககிட்ட இல்லை. அதனால் நீங்கள் வேஸ்ட்டாக அந்த பைபிளை கையில் எடுத்துகிட்டு அலையாதீங்க. ஆமாம், உங்கள் கையில் பைபிள் இருக்கிறது உண்மையானா வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அடுத்தவங்களை மதிக்க கற்றுக்கணும், அடுத்தவங்க வார்த்தையை கனப்படுத்த கற்றுக்கணும். அது உங்களால் முடியலன்னா நீங்கள் பைபிளை தொடர்றதில் பிரயோஜனமே இல்லை. சாத்தானுடைய பிள்ளையாக இருந்து உனக்கு எதுக்கு பைபிளுன்றேன், ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால் அறிவை நீ வெறுக்கிற, நீ அறிவை வெறுக்கிற. அறிவை வெறுக்கும் போதெல்லாம் தேவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவர் உனக்கு எதிராக தான் நிற்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். இது நான் என்ன சொன்னாலும் புரியாது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஒவ்வொருத்தங்க என்ன வளர்ப்பாக வளர்ந்தாங்களோ அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு இடையில நீ என்ன கோபுரத்தையோ கொட்டி கொடுத்தாலும் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு மனசும் இருக்காது, கண்ணும் இருக்காது, அதை கேட்கறதுக்கு காதும் இருக்காது. அவங்க கேட்டதே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பார்த்ததே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய தேவஜனங்கள் கெட்டு போயிட்டுருக்குறாங்க, நாசமான வழியில். ஒன்றும் அவங்கள கொண்டு தேவன் செய்கிறதில்ல. ஒரு இடரலுக்குரியவளாகவே இருந்து பழகிட்டாங்க. காலை முச்சுட்டு எல்லாருக்கும் இடரலாகவே இருப்பாங்க. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சங்கீதம் தாவீது அவ்விதமாக எழுதி கர்த்தரை மையப்படுத்தின ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். எபிரேய சொல்ல சோத்திரம் பார்த்தீங்கன்னா மேனேப் லீடர் என்று சொல்லப்பட்டிருக்கிற தலைவர். ஒரு இசை ராகத்தை இணைத்து பாடலாக கவிதையாக உருவாக்கும் என்ற அர்த்தம். சோத்திரம், நல்ல கவனிங்க. ஒரு இசை ராகத்தை இணைத்து ஒரு பாடலை உருவாக்கும் என்று அர்த்தம். சோத்திரம், ஒரு கவிதையை அல்லது பாடலை உருவாக்கும் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த எபிரேய சொல் பாருங்கள், மேனேப். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மேனேப் லீடர். மேனேப் லீடர், தலைவர். லீடர்னா தலைவர். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுகிறார் அந்த ஸ்தோத்திரம் சங்கீதம். அந்த இசைக்கருவி, நல்ல கவனிங்கள், ஒரு இசைக்கருவியை இணைத்து உருவாக்கும் அர்த்தம். அந்த பாடலை உருவாக்கி, அந்த கவிதையை உருவாக்கி பாடி வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தான் அந்த மேனே லீடர் என்கிற அந்த காரியத்தை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட சங்கீதத்தை இன்னைக்கு தாவீது எழுதி இதை விதமாக
நமக்கு பாடி அமைத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி சங்கீதங்கள் எல்லாம் கேட்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தேவ வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாட்கள் முதல் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நிற்க எங்களை தகுதியானவங்களாக மாற்றி கொடுங்கப்பா. ஆவியானவர் எங்களை தகுதியானவங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. நாங்கள் என்ன செய்தாலும் அது மற்றவங்களுக்கு யூஸாக இல்லைன்னா நாங்கள் ஆண்டவரை சுமந்து பைபிளை சுமந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் கடைசியாக சொல்லி முடிக்கும்போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நடத்தும் தகப்பனே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த பகல் முழுவதும் உம்முடைய சித்தம் செய்ய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. நாம் மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.